நீதிபதியின் அந்த சுத்தியல் மரமேஜையின் மீது தடம் என்று சத்தமாக விழுந்தபோது என் இதய துடிப்பே நின்றுவிட்டது போல தோன்றியது. நீதிபதியின் தீர்ப்பு என் ஆன்மாவையே உலுக்கியது. கண்கள் தானாகவே குளமானது. கூண்டில் நின்றிருந்த அந்த நபர் தன் வெற்றிக்குறியோடு மிகவும் கர்வமாக அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தார். இன்று அவன் வெற்றி பெறுவான் என்று எனக்கு முன்பே தெரியும். அவனிடம் பணபலம் இருந்தது, அதிகாரத்தின் ஆதரவு இருந்தது. அதனால் அவன் வெற்றி பெறுவது நிச்சயம். இருப்பினும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு சிறு நம்பிக்கை எனக்குள் இருந்தது. ஆனால் இந்த உலகில் எதையும் விலைக்கு வாங்க முடியும் என்பதை இன்று என் வழக்கறிஞர் நிரூபித்து விட்டார். அதனால்தான் அவரும் விலை போனார். நான் அவரை எவ்வளவு நம்பியிருந்தேன். ஆனால் ஒருவேளை இந்த உலகம் இப்படித்தான் போலும். இங்கே நீங்கள் யாரை அதிகம் நம்புகிறீர்களோ அவர்கள்தான் உங்கள் நம்பிக்கையை உடைப்பார்கள். இதற்கு பெரிய உதாரணமே என் சொந்த சித்தப்பா தான். நான் கண்களில் கண்ணீரோடு என் சித்தப்பாவின் முகத்தை பார்த்தேன். அவர் தனது அழுக்கான மஞ்சள் பற்கள் தெரிய விகாரமாக சிரித்து கொண்டிருந்தார். நான் எழுந்து அவர் முன்னால் சென்றவுடன் அவர் துக்கப்படுவது போல நடிக்கத் தொடங்கினார். இந்த இழிவான மனிதனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் முன்னால் ஒரு நல்லவனை போல வேடமிடுகிறான். உண்மையில் இதற்கெல்லாம் பின்னணியில் இருப்பதே அவர்தான். கண்டிப்பாக அவர்தான் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் நீதி பெற்று தருவார்கள்? என் அக்காவை யார் காப்பாற்றுவார்கள்? இதையெல்லாம் யோசித்து கொண்டே பதற்றத்துடன் நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு எதுவுமே புரியவில்லை. எங்கிருந்தாவது ஒரு தேவதை வந்து, காஞ்சனா, நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், உன் அக்காவுக்கு நான் நீதி பெற்று தருவேன், அவளை கண்டுபிடித்து தருவேன் என்று சொல்ல மாட்டார்களா என தோன்றியது. ஆனால் அந்த மக்கள் கூட்டத்தில் அப்படி ஒரு முகம் கூட எனக்கு தென்படவில்லை. அந்த தருணத்தில் நான் மிகுந்த வேதனையில் இருந்தேன். என் அக்காவை பற்றி எனக்கு அளவு கடந்த கவலை இருந்தது. அவள் எங்கே இருப்பாள், என்ன நிலையில் இருப்பாள் என்று தெரியவில்லையே. எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருந்த போது என் அத்தான் என் அருகே வந்தார். அவர் புன்னகையோடு என்னிடம் சொன்னார், காஞ்சனா, நீ வீணாகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று நான் முன்பே சொன்னேன். உண்மையை சொல்கிறேன் கேள். உன் அக்கா அவளுடைய காதலுடன் தான் ஓடி போய்விட்டாள். எனக்கும் மிகுந்த வருத்தம் தான். ஏனென்றால் என் மனைவியை நான் அவ்வளவு நேசித்தேன். ஆனால் என்ன செய்வது? அவளுடைய மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேன். அவள் எங்கே இருக்க விரும்புகிறாளோ அங்கே இருக்கட்டும். ஆனால் நீ தேவையில்லாமல் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிட்டாய். உனக்கு என்மேல் நம்பிக்கையே இல்லை. போலீஸ் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஏன் இந்த நீதிமன்றம் வழக்கு எல்லாம்? உனக்கு என்ன ஜான்சி ராணி என்று நினைப்பா? இதோ பார், இப்போது நீதிபதி என்னை கௌரவமாக விடுவித்து விட்டார். உன் அக்கா தன் விருப்பப்படிதான் காதலுடன் சென்றிருக்கிறாள் என்பதை அவரும் ஒத்துக்கொண்டார். உண்மையை சொல்ல போனால் என் வெற்றியை விட உன் தோல்வியை தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சொல்லப்போனால் நீயும் மிகவும் அழகாகத்தான் இருக்கிறாய். இப்போது உன் அக்கா இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன். இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் திடீரென என்னை நோக்கி முன்னே வந்தார். முன்னே வந்து என் தோள் மீது கை வைக்க முயன்றார். நான் பதற்றமடைந்து பின்வாங்கினேன். என் கால்கள் தடுமாறின. நான் மரண பயத்தில் இருந்தேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று தோன்றியது. என்னால் அவரிடம் எதுவுமே பேச முடியவில்லை. உடனே அங்கிருந்து ஓடி மறுபக்கம் சென்றேன். அங்கே பல வழக்கறிஞர்களின் முகங்கள் என் கண் முன் தெரிந்தன. நான் ஒவ்வொரு வழக்கறிஞரிடமும் சென்று கைகூப்பி வேண்டினேன். யாராவது ஒருவர் எனக்காக வாதாடுங்கள் என்று கேட்டேன். ஆனால் நான் என் அத்தானின் பெயரை குறிப்பிட்ட உடனேயே அனைவரும் பின்வாங்கினார்கள். ஏனென்றால் இந்த ஊரில் என் அத்தான் யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அவர் யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் வேலை செய்கிறார் என்பது இந்த ஊருக்கே தெரியும். இந்த ஊரின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மிகப்பெரிய ரவுடியுமான பப்பு சிங்கிடம் என் அத்தான் கைகோர்த்திருந்தார். அதன் காரணமாகவே அவர் சட்டையை பிடித்து கேட்க யாருக்கும் தைரியம் இருக்கவில்லை. அங்கிருந்த பல வழக்கறிஞர்களிடம் நான் அழுது புலம்பினேன், கெஞ்சினேன். ஆனால் அனைவரும் மறுத்துவிட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்த போது திடீரென ஒரு இளைஞன் மீது மோதிவிட்டேன். நான் கீழே விழப்போன தருணத்தில் அவன் என்னை தாங்கி பிடித்தான். ஆனால் கோபமாக, கண்ணு தெரியவில்லையா, குருடானி என்று கத்தினான். நான் ஏற்கனவே பயந்து போயிருந்ததால் எனக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. நான் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவன் என்னை நேராக நிற்க வைத்துவிட்டு முன்னே சென்றபோது தான் கவனித்தேன், அவனும் வழக்கறிஞர் உடை அணிந்திருந்தான். அதாவது அவனும் ஒரு வழக்கறிஞர் தான். நான் உடனே அவனை கூப்பிட்டு ஓடி சென்று அவன் அருகில் நின்றேன். தயவு செய்து என் அக்காவுக்காக வாதாடுங்கள், உங்கள் முன்னால் கைகூப்பி வேண்டுகிறேன் என்றேன். அதற்கு அவன், என் கட்டணம் எவ்வளவு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான்.
நான் மெதுவாக இல்லை என்று தலையசைத்தேன். அவன் சொன்னான், நான் சின்ன சின்ன கேஸ்களை எல்லாம் எடுப்பதில்லை. என்னை பற்றி தெரியவில்லை என்றால் இங்கே யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார். ஒரு கேஸிற்கு நான் 3,00,000 ரூபாய் வாங்குவேன். நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர், புரிந்ததா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் என்னை மறுத்துவிட்டு சென்று விட்டான். ஆனாலும் என்னால் நம்பிக்கையை விட முடியவில்லை. நான் உடனே ஓடி சென்று வேறொரு வழக்கறிஞரிடம் கெஞ்சத் தொடங்கினேன். நான் அழுது அடம்பிடித்ததை பார்த்து அவர் திடீரென சொன்னார், மகளே, உன் கேஸ் சாதாரணமானது தான், ஆனால் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் இதில் சட்டமன்ற உறுப்பினர் பப்பு சிங்கின் பெயர் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த வழக்கறிஞரும் இந்த வழக்கை எடுக்க மாட்டார்கள். ஒருவேளை யாராவது சம்மதித்தாலும் அவர்கள் உன் பழைய வழக்கறிஞரை போலத்தான் விலை போய் விடுவார்கள். ஆனால் இந்த வழக்கை ஏற்று நடத்தி வெற்றி பெறும் துணிச்சல் யாரிடமாவது இருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு வழக்கறிஞரிடம் மட்டும்தான் உண்டு. அவர் யார் என்று நான் கேட்டபோது அவர் ஒரு திசையை நோக்கி விரல் காட்டினார். அவர் காட்டிய திசையை பார்த்தபோது நான் திகைத்து போனேன். சற்று நேரத்திற்கு முன்பு நான் மோதிய அதே வழக்கறிஞரை தான் அவர் சுட்டி காட்டினார். நான் அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் என் வழக்கை வாதாட மறுத்துவிட்டாரே. அதோடு அவருடைய கட்டணமும் மிக அதிகம். அதற்கு அவர், ஆமாம், அது உண்மைதான். அவர் இந்த ஊரின் நம்பர் 1 வழக்கறிஞர். இவ்வளவு சிறிய வயதிலேயே இதுவரை அவர் ஒரு வழக்கில் கூட தோற்றதே இல்லை. ஆனால் இப்போது அவரை மறுத்துவிட்ட பிறகு நீ யாரிடமிருந்தும் எந்த உதவியையும் எதிர்பார்க்காதே என்று கூறிவிட்டு அந்த வழக்கறிஞர் அங்கிருந்து சென்று விட்டார். நான் மீண்டும் ஒரு முறை அந்த இளம் வழக்கறிஞரை திரும்பி பார்த்தேன். எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. மீண்டும் அவரிடம் ஓடி சென்று என் வழக்கை வாதாடுமாறு கைகூப்பி பிச்சை எடுக்க தொடங்கினேன். அவர் ஏதேனும் சொல்வதற்கு முன்னால் திடீரென எங்களுக்கிடையில் என் சித்தப்பா வந்து நின்றார். அவர் என்னிடம் சொன்னார், பார் காஞ்சனா, நீ என் மானத்தை வாங்கி கொண்டு இருக்கிறாய். உன் அக்கா ஏற்கனவே என் மூக்கை அறுத்து விட்டாள். இப்போது நீ இதையெல்லாம் செய்து மிச்சம் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் அழித்து விட்டாய். நீங்கள் 2 பேரும் நான் செய்த உபகாரத்திற்கு எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை. உங்களை நான் ஆதரித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் இருவரும் இவ்வளவு மோசமானவர்களாக போவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. உங்கள் சித்தி உங்களை வீட்டை விட்டு வெளியேற்ற சொல்லி எத்தனையோ முறை சொன்னாள். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஆனால் இப்போது பொறுத்தது போதும். இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. அதனால் நீ இனி வீட்டிற்கு வர வேண்டிய அவசியமில்லை. உன் அக்கா செய்ததைப் போலவே உனக்கு எங்கு விருப்பமோ அங்கேயே போ. யாரோடும் ஓடி போய்விடு. நான் என் சித்தப்பாவை ஆத்திரத்துடன் பார்த்தேன். உங்களிடமிருந்து இதை தவிர வேறு எதை நான் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் செய்த உபகாரங்களை பற்றி பேசுகிறீர்களே, அதற்கு பதிலாக நீங்கள் எங்களை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தீர்கள் என்பது எங்களுக்கு தான் தெரியும். என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறீர்களா? நானாகவே இனி உங்கள் வீட்டில் இருக்கப் போவதில்லை. நான் அவரை அருவருப்புடன் பார்த்தேன். என் பதிலை கேட்டு அவர் ஆத்திரத்தில் துடித்தார். தரையில் காலை உதைத்து கொண்டு அங்கிருந்து சென்றார். நான் மீண்டும் அந்த வழக்கறிஞரிடம் கெஞ்சத் தொடங்கினேன். ஆனால் இப்போது அந்த வழக்கறிஞர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஏன் என்னை அப்படி உற்று பார்க்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் பார்வை என்னை மேலிருந்து கீழ் வரை அளவெடுத்தது. நான் அவரிடம் சொன்னேன், என்னிடம் இப்போது உங்கள் கட்டணத்தை செலுத்த பணம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுவேன். தயவு செய்து என் அக்காவின் வழக்கை மட்டும் கையில் எடுத்து அவளை காப்பாற்றுங்கள். அந்த வழக்கறிஞர் அமைதியாக தன் 2 கைகளையும் பாக்கெட்டுக்குள் விட்டு கொண்டார். பிறகு மெதுவாக புன்னகைத்து என்னிடம் கேட்டார், உன் பெயர் காஞ்சனாவா? நான் பயத்துடன் ஆமாம் என்றேன். அவர் சொன்னார், மிக அழகான பெயர். உன்னை போலவே உன் பெயரும் மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, என் கட்டணத்தை எப்போது தருவாய் என்று சொல். அவருடைய இந்த கேள்வி என்னை நிலைகுலைய செய்தது. எனக்கே தெரியாது நான் எப்போது அந்த பணத்தை தருவேன் என்று. அவர் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டே கேட்டார், 1 வருடத்திலா, 2 வருடத்திலா, 5 அல்லது 10 வருடத்திலா? உன் பணத்திற்காக நான் இவ்வளவு காலம் காத்திருப்பேன் என்று நினைக்கிறாயா? ஒரே நாளில் என் கட்டணத்தை கொடுக்க தயாராக இருக்கும் எத்தனையோ வழக்குகள் என்னிடம் வரிசையாக உள்ளன. ஆனால் பணத்தை எப்போது கொடுப்பாய் என்று கூட தெரியாத உன் வழக்கை நான் எடுக்க வேண்டுமா? அவருடைய இந்த பேச்சை கேட்டு நான் பதற்றமடைந்தேன். எப்படியாவது அவர் என் அக்கா வழக்கை வாதாட சம்மதிக்க வைக்க விரும்பினேன். திடீரென்று அவர் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், நீங்கள் எதை சொன்னாலும் செய்ய நான் தயார். உங்கள் பணத்தை திருப்பி செலுத்தும் வரை உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக வேண்டுமானாலும் நான் வேலை செய்கிறேன். நான் இதை சொன்னதும் அவர் திடீரென தனது மற்றொரு கையை என் கையின் மீது வைத்தார். எனக்கு ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. நான் பயந்து போனேன். அவர் சொன்னார், கட்டணத்தை செலுத்த நீ என் வேலைக்காரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இதோ பார், உன்னிடம் கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது. இவ்வாறு கூறிவிட்டு மீண்டும் ஒரு முறை அவர் என்னை ஆழமான பார்வையால் பார்த்தார். அவர் சொன்னார், நீ என்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இரு. நான் இந்த வழக்கில் வெற்றி பெறுவேன்.
விஷயம் மிக தெளிவானது. ஒவ்வொரு முறை நீதிமன்ற வாய்தாவின் போதும் நான் இந்த வழக்கில் முன்னேற நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் உன் தவணையை ஒவ்வொன்றாக செலுத்திவிடலாம். சொல், உனக்கு சம்மதமா? என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. இன்று நான் எவ்வளவு பலவீனமாக இருந்தேன். உண்மையில் இறைவன் என் தலையெழுத்தில் துரதிர்ஷ்டத்தை மட்டுமே எழுதியிருந்தான். நான் ஏழை மட்டுமல்ல, அனாதையும் கூட. எனக்கு ஆதரவாக இருந்த ஒரே அக்கா, அவளும் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் என் அக்காவை காப்பாற்றுவதற்காக நான் எதையும் செய்ய துணிந்தேன். அதனால் என் மானத்தை அந்த வழக்கறிஞரின் கையில் அடகு வைக்க சம்மதித்தேன். நான் சொன்னேன், சரி, நீங்கள் எப்போது உங்கள் தவணையை கேட்கிறீர்களோ அப்போது நான் அதை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவேன். இதை கேட்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு அவர் எனக்கு கை கொடுத்து சொன்னார், என் பெயர் ரஜத். இன்று முதல் நான் தான் உன் புதிய வழக்கறிஞர். சரி, உன் வழக்கை பற்றிய முழு விவரங்களையும் என்னிடம் கொடு என்று கூறிவிட்டு என்னை அவர் காருக்கு அருகில் அழைத்து சென்றார். நான் திகைப்புடன் அவரை பார்த்தபோது, தவணை செலுத்துவதை பற்றி பேசுகிறாய், ஆனால் காரில் ஏற பயப்படுகிறாயா? சரி, இதை சொல். உன் சித்தப்பா தான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரே, இப்போது நீ எங்கே போவாய் என்று அவர் கேட்டார். நான் அவரிடம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வழக்கை பற்றி மட்டும் கவனித்தால் போதும் என்றேன். அவர் மீண்டும் ஒரு மர்மமான புன்னகையுடன் என்னை பார்த்து, நீ உண்மையில் மிகவும் பிடிவாதக்காரிதான். ஆனால் உன்னை போன்ற ஒரு இளமையான அழகான பெண்ணிற்கு இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானது என்பது உனக்கு தெரியவில்லை. இப்போது பகல் என்பதால் எல்லாம் சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் இருள் சூழும்போது உனது பயம் அதிகரிக்கும். உன்னை உற்று பார்க்கும் கண்கள் உன் உடலை ஊடுருவதை நீ உணர்வாய். எத்தனை ஆண்கள் உன்னை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பார்வையோடு பார்க்கிறார்கள் தெரியுமா? பிறகு உன்னிடம் நெருங்கி வர முயற்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நீ எங்கே போவாய்? உனக்கு தங்க இடம் ஏதேனும் இருக்கிறதா? ஒருவேளை யாராவது உன்னை தவறாக பயன்படுத்தி கொண்டால் பிறகு நீ எப்படி உன் அக்காவை காப்பாற்றுவாய்? உன்னையே உன்னால் தற்காத்து கொள்ள முடியாத போது உன் அக்காவுக்கு எப்படி நீதி பெற்று தருவாய்? ரஜத்தின் இந்த பேச்சுக்கள் என்னை நிலைகுலைய செய்தன. நான் அவரிடம், அப்படியானால் என்னதான் செய்ய வேண்டும்? நான் எங்கே போவது என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடன் வா. நான் திகைப்புடன் அவரை பார்த்தேன். உங்களுடனா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம், என் பங்களாவில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். என் குடும்பம் வேறு ஒரு ஊரில் இருக்கிறது. நீ என்னுடன் என் பங்களாவில் நிம்மதியாக தங்கலாம். நான் அவரிடம் சொன்னேன், ஆனால் நீங்களும் மற்ற ஆண்களைப் போலத்தான் என்னை சீரழிக்கும் பார்வையோடு பார்ப்பீர்கள். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அட மேடம், அங்கே நான் ஒருவன் மட்டும்தான் இருப்பேன். ஆனால் இங்கே இருப்பவர்களின் எண்ணிக்கைக்கு முடிவே இருக்காது. இப்போது நீ யாருடன் இருக்க விரும்புகிறாய் என்பது உன்னுடைய விருப்பம். அவர் சொல்வது சரிதான் என்று நான் சிந்திக்க தொடங்கினேன். எப்படியும் இவராலும் என் மானத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படத்தான் போகிறது. அப்படியானால் இவருடன் தங்குவதே எனக்கு பாதுகாப்பு என்று நினைத்தேன். அவ்வாறு எண்ணி நான் அவருடன் அவர் பங்களாவிற்கு சென்றேன். அது பங்களா அல்ல, ஒரு மாளிகை போலவே இருந்தது. மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. ஒரு முழு தெருவே அங்கே தங்கிவிடும் போல அவ்வளவு பெரிய இடம். எல்லாமே மிகவும் ஆடம்பரமாக இருந்தன. நான் வரவேற்பு அறைக்குள் நுழைந்த போது அங்கே ஒரு பெரிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரு பக்கம் ரஜத் நின்றிருக்க ஒரு முதியவரும் பெண்மணியும் இருந்தனர். நான் அந்த புகைப்படத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த போதே ரஜத் என் அருகில் வந்து சொன்னார், இவர்கள்தான் என் அம்மா மற்றும் அப்பா. அதன் பிறகு அவர் எனக்கு ஒரு அறையை காட்டினார். அதுவும் மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் கையில் நிறைய உணவுகளுடன் அறைக்குள் வந்தார். முதலில் ஏதாவது சாப்பிடு, நீ காலையிலிருந்து எதையும் சாப்பிட்டிருக்க மாட்டாய் போலிருக்கிறது என்றார். அதன் பிறகு வழக்கை பற்றி எனக்கு விரிவாக சொல். உண்மையில் நான் மிகுந்த பசியில் இருந்தேன். 10 நிமிடங்களில் உணவை முழுவதுமாக தீர்த்து விட்டேன். நான் சாப்பிடும் வரை அவர் என்னையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடித்ததும் நான் ஆரம்பத்தில் இருந்து அனைத்தையும் அவரிடம் சொன்னேன். நான் கூறினேன், இன்றிலிருந்து 1 வருடத்திற்கு முன்பு என் சித்தப்பா என் அக்கா நமிதாவிற்கு ஒரு திருமண வரன் கொண்டு வந்தார். அப்போது நாங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தோம். ஏனென்றால் என் அக்கா ஒரு வீட்டில் வாழ்க்கையை தொடங்குவதை பார்க்க நானும் ஆசைப்பட்டேன். உண்மையை சொல்ல போனால் சித்தப்பா எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு வீட்டில் காசு செலவில்லாமல் வேலை செய்ய வேலைக்காரிகள் கிடைத்திருக்கார்களே. ஆனால் அவர் என் அக்காவிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் அக்காவின் திருமணம் அமித் என்பவருடன் நடந்தது. என் அக்கா ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் அமைதியானவள். எதற்கும் புகார் சொல்ல மாட்டாள். என் சித்தி எங்கள் இருவரையும் மிகவும் கொடுமைப்படுத்துவார். ஆனால் அக்கா ஒருபோதும் எதிர்த்து பேசியதில்லை. நான் மட்டும்தான் எப்போதும் எல்லோரிடமும் சண்டையிடுவேன். ஆனால் அக்கா என்னை அமைதிப்படுத்தி விடுவாள். திருமணத்திற்கு பிறகு அக்காவின் குணம் இன்னும் அதிகமாக அடங்கி போய்விட்டது.
அவள் முன்பை விட இன்னும் குறைவாகவே பேசத் தொடங்கினாள். நான் அவளிடம், அத்தானுடன் நீங்கள் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறீர்கள் என்று நான் அவளிடம் கேட்டபோது அவள் எப்போதும் புன்னகையோடு ஆமாம் என்று தலையசைப்பாள். ஆனால் அவள் கண்கள் வேறு ஒரு கதையை சொல்லி கொண்டிருந்தன. பிறகு ஒரு நாள் திடீரென என் அத்தான் வீட்டிற்கு வந்து, உன் அக்கா அவளுடைய காதலுடன் ஓடிப்போய் விட்டதாக கூறி ரகளை செய்தார். என் அக்கா ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாள் என்று நான் பல முறை அவரிடம் கோரினேன். அதற்கு அவர், உன் அக்கா அதைத்தான் செய்திருக்கிறாள். நான் குடிபழக்கம் உள்ளவன், சில நேரங்களில் அவளை அடிப்பேன். அதனால் என்னிடம் சலிப்படைந்து அவள் வேறு ஒருவருடன் தொடர்பு வைத்துக் கொண்டாள் என்றார். ஆனால் அமித்தின் வார்த்தைகளை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பே எங்கள் பகுதியில் உள்ள ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் என் அக்காவிடம் காதலை சொன்னான். ஆனால் என் அக்கா என் சித்தப்பாவின் கௌரவத்திற்காக அவனது காதலை நிராகரித்து விட்டாள். அந்த பையன் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறான், உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் என்று நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் கேட்கவில்லை. பிறகு அந்த பையனுக்கு வேறொரு இடத்தில் திருமணமும் ஆகிவிட்டது. நேருக்கு நேர் வாய்ப்பு வந்தபோதே அவள் எதையும் செய்யாத போது இப்போது ஏன் அப்படி செய்ய போகிறாள்? அப்படியே ஏதேனும் இருந்தாலும் அவள் கண்டிப்பாக என்னிடம் சொல்லியிருப்பாள். என் அக்கா என்னிடம் எதையும் மறைப்பதில்லை. நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது என் சித்தப்பா மிகவும் கோபமடைந்தார். இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் எங்களது மானத்தை வாங்க வேண்டுமா என்று கேட்டார். ஆனால் எனக்கு என் அத்தான் மீதுதான் முழு சந்தேகமாக இருந்தது. அவர் கண்டிப்பாக என் அக்காவுக்கு ஏதோ தீங்கு செய்துவிட்டு அவளை மறைத்து வைத்திருக்கிறார் என்று நம்பினேன். ஆனால் காவல்துறையும் சரியாக செயல்படவில்லை. அதனால்தான் நான் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தேன். ஆனால் என் அத்தான் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர் பப்பு சிங்கிடம் வேலை செய்கிறார். அவருடைய அதிகாரத்தால் என்னால் இந்த வழக்கில் வெற்றி பெற முடியவில்லை. என் சித்தப்பாவும் ஏற்கனவே அத்தானுடன் கைகோர்த்து இருக்கிறார் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. அதனால் அவர்கள் என் அக்காவுக்கு ஏதோ ஒரு பெரிய அநீதி இழைத்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு இப்போது முழு உறுதி ஏற்பட்டு விட்டது. உங்களிடம் கை கூப்பி வேண்டுகிறேன், எப்படியாவது என் அக்காவை கண்டுபிடித்து தாருங்கள். அவள் என்ன நிலையில் இருக்கிறாளோ தெரியவில்லை. அவர்கள் அவளை கொலை செய்திருப்பார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த உலகில் அவளை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று கூறி நான் கதறி அழுதேன். ரஜத் என்னை அமைதிப்படுத்திவிட்டு சொன்னார், நீ கவலைப்படாதே. ஆனால் ஏனோ இந்த வழக்கு எனக்கு வேறு மாதிரியாக தோன்றுகிறது. ஏனென்றால் இதில் சட்டமன்ற உறுப்பினர் பப்பு சிங் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார். அவர் ஒரு பேராசை பிடித்த மனிதர். அவரிடம் எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர் எல்லோருடைய விஷயத்திலும் தலையிட மாட்டார். ஆனால் அமித்தின் வழக்கில் அவர் ஆரம்பத்தில் இருந்தே முழு பலத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், உன் அக்காவின் வழக்கிற்கும் அவருக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். ரஜத்தின் இந்த பேச்சு என்னை இன்னும் அதிக பயத்தில் ஆழ்த்தியது. இரவு உணவு முடித்த பிறகு நான் என் அறைக்கு திரும்பினேன். நான் படுக்க தயாராகும் போது திடீரென்று ரஜத் அறைக்குள் வந்தவுடன் நான் மிகவும் பதற்றமடைந்தேன். உடனே என் துப்பட்டாவை எடுத்து என்னை நன்றாக பொருத்தி கொண்டேன். ரஜித் எனக்கு மிக அருகில் வந்து திடீரென என் கன்னத்தை மென்மையாக தடவினார். இப்படி அழுது கொண்டே இருந்தால் ஒவ்வொரு தவணையாக நீ எப்படி தருவாய் சொல் என்றார். நான் பயந்து போய் அவரிடம், ஆனால் நீங்கள் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கை கூட தாக்கல் செய்யவில்லையே என்றேன். அவர் புன்னகைத்து கொண்டே, ஆமாம், எனக்கு தெரியும், கவலைப்படாதே. நான் இப்போது என் நோக்கத்திற்காக வரவில்லை. உனக்கு இந்த போர்வையை கொடுக்க வந்தேன். ஏசி ஓடுவதால் இரவில் குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் கூடுதல் போர்வை இருக்கட்டும் என்று நினைத்தேன் என்றார். இதை சொல்லிவிட்டு போர்வையை மெத்தையின் மீது வைத்துவிட்டு அரை கதவை சாத்திவிட்டு சென்றார். நான் திகைப்புடன் கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மனிதன் உண்மையில் பார்ப்பது போலத்தான் இருக்கிறானா என்று யோசித்தேன். ஒரு பக்கம் பார்த்தால் என் மானத்தை அடகு கேட்கும் ஒரு இழிவான மனிதனாக தெரிகிறார். மறுபக்கம் அவரோடு இருக்கும்போது நான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதை போலவும் எனக்கு எதுவும் நேராது என்பது போலவும் தோன்றுகிறது. அவர் ஒரு கீழ்த்தரமான மனிதராக இருந்திருந்தால் இப்போது என்னை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பிறகு நான் நினைத்தேன், இப்போது செய்யாவிட்டால் என்ன, பின்னாளில் அதை தானே செய்ய போகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுமே ஒரே மாதிரிதான். இதை நினைத்ததும் என் கௌரவத்தை நான் இழக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தில் என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் அமைதியாக படுத்து உறங்கினேன்.
அடுத்த நாள் ரஜத் உயர்வு நீதிமன்றத்தில் அக்காவின் வழக்கை சமர்ப்பித்தார். அதன் காரணமாக காவல்துறையினருக்கு அழுத்தம் ஏற்பட்டு அவர்களும் விசாரணையை தொடங்கினர். முதல் வாய்தாவிற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென வழியில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 4-5 ரவுடிகள் எங்களை சூழ்ந்து கொண்டனர். எங்களை காரில் இருந்து இறக்கி ரஜத்திடம் கூர்மையான ஆயுதங்களை காட்டி மிரட்டத் தொடங்கினர். இந்த வழக்கில் இருந்து பின்வாங்காவிட்டால் இந்த சிறிய வயதிலேயே அநியாயமாக சாக நேரிடும் என்று மிரட்டினர். இதையெல்லாம் பார்த்த எனக்கு பயம் அதிகமாகிவிட்டது. ரஜத் என்னை கைவிட்டு விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென ரஜத் அந்த ஆளின் கையை பிடித்து சொன்னார், நீ என் பெயரை சரியாக கேள்விப்படவில்லை என்று நினைக்கிறேன். என் பெயர் ரஜத். என் பழைய வரலாற்றை திரும்பிப்பார். உன் முதலாளி சிங்கை விட பெரிய ரவுடிகளை எல்லாம் நான் அடக்கியிருக்கிறேன். புரிந்ததா? அதனால் என்னை மிரட்ட இனி ஒருபோதும் முயற்சி செய்யாதே. இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் உங்கள் காலால் எழுந்து நிற்க முடியாத நிலைக்கு உங்களை ஆளாக்கி விடுவேன். அந்த ஆள் மீண்டும் ரஜத்தை பயமுறுத்தும் தொனியில், நீ யாரையெல்லாம் வீழ்த்தினாயோ அவர்கள் பப்பு அண்ணனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, புரிந்ததா என்று கூறிவிட்டு திடீரென ரஜத்தை தாக்கினான். என் அலறல் சத்தமே வெளியே வந்துவிட்டது. இன்று ரஜத் மற்றும் என் கதை முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன். அந்த ரவுடிகள் ரஜத்தை அடிக்கத் தொடங்கி அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டனர். அப்போது அவர்களில் ஒருவன் என்னை நோக்கி முன்னேறி வந்து என்னிடம் தவறாக நடக்கத் தொடங்கினான். அவன் என் ஆடைகளை கிழிக்கத் தொடங்கினான். இன்று என் மானம் பிழைக்காது என்றே தோன்றியது. ரஜத் அவர்களை எச்சரித்தார். அவள் மீது கை வைக்க துணியாதீர்கள் என்று கத்தினார். ஆனால் அவர்கள் யாரும் ரஜத்தின் பேச்சை கேட்கவில்லை. அப்போது திடீரென ரஜத் செய்த காரியத்தை கண்டு நான் மிரண்டு போனேன். ஒரு நொடியில் தன்னை அந்த ரவுடிகளிடமிருந்து விடுவித்து கொண்ட அவர் வெறும் 5 நிமிடங்களில் அந்த 5 ரவுடிகளையும் துவம்சம் செய்துவிட்டார். இந்த வழக்கறிஞர் இவ்வளவு பெரிய வீரனாக இருப்பார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நான் இன்னும் ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து ரஜத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த 5 ரவுடிகளும் நிலைகுலிந்து தரையில் விழுந்து கிடந்தனர். ரஜத் என் கையை பிடித்து இழுத்து சென்று காரில் அமர வைத்தார். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ரஜத்திற்கு பல இடங்களில் பலமான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ரஜத் என்னிடம், நீ அறைக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொள் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றார். நான் உடனே உடைகளை மாற்ற சென்றேன். இன்று எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ரஜத் என் மானத்தை காப்பாற்றியிருந்தார். ஆனால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. அவருக்கு மருந்து போடுவது என் கடமை என்று நினைத்தேன். நான் உடனே அவர் அறைக்கு சென்றபோது அவர் தனது காயங்களுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்தார். நான் அவரை தடுத்துவிட்டு நானே அவர் காயங்களுக்கு மருந்து தடவினேன். அவருக்கு நன்றி கூறினேன். ஆனால் ரஜத் என் எந்த பேச்சுக்கும் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் சொன்னார், இனி நாம் முன்பை விட அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற தாக்குதல்கள் இனி அடிக்கடி நடக்கும். மெதுவாக இப்படியே 2 வாரங்கள் ஓடிவிட்டன. ஆனால் என் அக்காவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதனால் நான் மிகுந்த கவலையில் இருந்தேன். அடுத்த நாள் விசாரணைக்கு சென்றபோது ரஜத் மிக உறுதியாக என் தரப்பு வாதத்தை நீதிபதி முன்னால் வைத்தார். நீதிபதி எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார். 1 வாரத்திற்குள் என் அக்கா எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை கேட்டதும் என் அத்தானின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. அன்று நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். நான் ரஜத்திடம், உங்களால் தான் இன்று சட்டம் எனக்கு துணையாக இருக்கிறது என்றேன். ரஜத் சொன்னார், இன்று நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இன்றுதான் எனக்கு முதல் தவணை கிடைக்கப் போகிறது. இதை கேட்டதும் எனக்கு உடல் சிலிர்த்தது. ஏனென்றால் இத்தனை நாட்களில் அவருடைய அந்த நிபந்தனையை நான் மறந்தே போயிருந்தேன். கடந்த சில நாட்களில் ராஜத்தை பற்றி என் மனதில் ஒரு உயரிய பின்பம் உருவானது. ஆனால் இன்று அவர் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை மீண்டும் அவர் மீது எனக்கு ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தியது. இரவு வந்ததும் ரஜத் என் அறைக்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் என் உயிரே போய்விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் ஒவ்வொன்றாக தனது சட்டையின் பொத்தான்களை கழற்றிவிட்டு என்னை நோக்கி முன்னேறத் தொடங்கினார். பயத்தினால் நான் என் கண்களை இறுக மூடிக்கொண்டேன். அவர் எனக்கு மிக அருகில் வந்துவிட்டார். அவருடைய மூச்சு காற்று என் முகத்தில் படுவதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் அவர் சொல்லும் அனைத்திற்கும் நான் கட்டுப்பட வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து இருந்தேன். ஏனென்றால் என் அக்காவை அவரால் தான் காப்பாற்ற முடியும். அதனால் நான் என்னை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டேன். ஆனால் நீண்ட நேரம் அவர் அப்படியே அமைதியாக நின்றிருந்தார். நான் கண்களை திறந்து பார்த்தபோது ஒருவித விசித்திரமான குறும்புத்தனமான புன்னகையோடு அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். உன் முகத்தை பார்த்தாயா? எவ்வளவு பயப்படுகிறாய்? வெளியில் பார்ப்பதற்குத்தான் நீ பெரிய தைரியசாலி போல தெரிகிறாய் என்றார். அவர் என்னோடு என்ன விளையாட்டு விளையாடுகிறார் என்றே எனக்கு புரியவில்லை. நான் அவரிடம், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சத்தம் இல்லாமல் செய்து முடியுங்கள், என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள் என்றேன்.
அதற்கு அவர், உண்மையை சொன்னால் நான் இன்று மிகவும் சோர்வாக இருக்கிறேன், அதனால் நான் தூங்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் அவர் என்னை ஏன் அப்படியே விட்டு சென்றார் என்று யோசித்தேன். அவருடைய குணத்தை என்னால் கணிக்கவே முடியவில்லை. அடுத்த விசாரணை நாளில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றபோது காவல்துறை நீதிபதியிடம் சொன்ன தகவலை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் அக்கா தன் காதலனுடன் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டதாகவும் அதனால் இனி அவளை கண்டுபிடிக்க முடியாது என்றும் காவல்துறை கூறியது. அது மட்டுமில்லாமல் என் அக்கா வெளிநாடு சென்றதற்கான ஆவணங்களையும் அவர்கள் நீதிபதியிடம் சமர்ப்பித்தனர். இதன் மூலம் என் அக்கா தன் காதலனுடன் தான் சென்றிருக்கிறாள் என்பதும் இதில் என் அத்தானின் தவறு எதுவும் இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டது. வழக்கு அப்படியே தலைகீழாக மாறியது. ரஜத்தும் மிகுந்த கவலை அடைந்தார். அவருக்கு எதுவுமே புரியவில்லை. நீதிபதி அன்றே தீர்ப்பளிக்க தயாராக இருந்தார். ஆனால் ரஜத் வாதிட்டு 1 மாத கால அவகாசம் கேட்டார். நாங்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பிய போது மிகுந்த மன உளைச்சலில் இருந்தோம். ரஜத் என்னிடம் கேட்டார், உன் அக்கா காதலனுடன் செல்லவில்லை என்பதில் நீ இப்போதும் உறுதியாக இருக்கிறாயா? நான் ரஜத்திடம், ஆமாம், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். அவள் அப்படி ஏதேனும் செய்திருந்தால் கண்டிப்பாக என்னிடம் சொல்லியிருப்பாள். என்னை தவிக்க விட்டு அவள் வெளிநாட்டிற்கு போயிருக்கவே மாட்டாள். அவள் என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்றேன். அதற்கு ரஜத், இனி இந்த வழக்கை நானே நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு உடனே ஒருவருக்கு ஃபோன் செய்து சில நிமிடங்கள் பேசினார். ஃபோனை வைத்துவிட்டு அவர் என்னிடம் கேட்டார், உனக்கு நடிக்க தெரியுமா? நான் திகைப்புடன் அவரை பார்த்தேன். அவர் மீண்டும், நான் கேட்பதற்கு பதில் சொல் என்றார். நான் ஓரளவு சமாளிக்கும்படி நடிப்பேன் என்றேன். அவர் சொன்னார், சரி, அப்படியானால் இன்று மாலைக்கு தயாராக இரு. இன்று மாலை நாம் இருவரும் சட்டமன்ற உறுப்பினர் பப்பு சிங்கின் பண்ணை வீட்டிற்கு செல்ல போகிறோம். உன் அக்காவை பற்றி தெரிந்து கொள்ள இப்போது அது ஒன்றுதான் வழி. ஏனென்றால் இந்த வழக்கின் பின்னணி அங்கிருந்து தான் தொடங்குகிறது. இன்று மாலை பப்பு சிங்கின் பண்ணை வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடப்பதாகவும் அதில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்காக பல குழுக்கள் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் ரஜத் கூறினார். அதில் ஒரு குழுவில் நாம் மாறுவிடத்தில் செல்லப் போகிறோம் என்றார். நான் ரஜத்திடம், ஆனால் நான் அங்கு வந்தால் என் அத்தான் என்னை கண்டுபிடித்து விடுவாரே என்றேன். அதற்கு ரஜத், அதனால் தான் நீ ஒரு ஆணாகவும் நான் ஒரு பெண்ணாகவும் அங்கு செல்லப் போகிறோம். அப்போது நம்மை யாராலும் அடையாளம் காண முடியாது என்றார். மாலை நாங்கள் மாறுவேடம் தரித்தோம். ரஜத்தை பெண் வேடத்தில் பார்த்ததும் எனக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. நான் அவரிடம், நீங்கள் பார்க்க எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறீர்கள் தெரியுமா என்றேன். அவர் திடீரென எனக்கு மிக அருகில் வந்து, நான் பெண்களின் ஆடையைத்தான் அணிந்திருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள் இப்போதும் பலமான ஆண் தான். கவலைப்படாதே, என் பலத்திற்கான ஆதாரத்தை நான் உனக்கு விரைவில் தருவேன் என்றார். நான் மீண்டும் ஒரு முறை பயந்து போய் மௌனமானேன். பிறகு அவர் சொன்னார், அங்கே எந்த தந்திரமும் செய்யாதே, எப்போதும் என்னுடனேயே இரு. நம்முடைய ஒரு சிறிய தவறு கூட உன் அக்காவை உன்னிடமிருந்து இன்னும் தூரமாக்கிவிடும். சிறிது நேரத்தில் நாங்கள் அந்த ஆடல் குழுவினருடன் இணைந்து பண்ணை வீட்டை அடைந்தோம். அங்கே ஆடல் பாடல் அமர்க்கலமாக நடந்து கொண்டிருந்தது. ரஜத் என்னிடம், எல்லோரோடும் சேர்ந்து அமைதியாக நடனமாடு, அதை தவிர வேறு எதையும் செய்ய வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். இந்த அமளிக்கு நடுவே ரஜத் சிறிது நேரம் அங்கிருந்து மறைந்து விட்டார். நிகழ்ச்சி முடிந்ததும் நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம், நாம் அங்கு எதற்காக சென்றோம், நமக்கு எதுவுமே தெரியவில்லையே என்று கேட்டேன். அதற்கு அவர், தெரிந்து கொள்வதற்காக நாம் அங்கேயே குடித்தனமா நடத்த முடியும். நான் அங்கே ஒரு ரகசிய கேமராவை பொருத்திவிட்டு வந்திருக்கிறேன் என்றார். அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் என்பது இனி நமக்கு தெரியும். ரஜத் உடனே தனது லேப்டாப்பில் அந்த பண்ணை வீட்டின் நேரடி பதிவு செய்ய தொடங்கினார். ரஜத்தின் புத்திசாலித்தனத்தை மெச்சியே ஆக வேண்டும். அவருடைய அந்த யோசனை மிக சரியாக வேலை செய்தது. அங்கே அனைவரும் மது போதையில் இருந்தனர். இந்த வழக்கின் வெற்றியை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி தீர்த்தனர். தங்களை பற்றி தாங்களே பெருமையாக பேசி கொண்டிருந்தனர். முதலில் அவர்களின் தற்பெருமையை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு அதற்கு பிறகு அவர்கள் பேசிய அந்த உண்மை என் இரத்தத்தையே உறைய வைத்தது. உண்மையில் என் அத்தான் அமித்திற்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தது. அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை வேறு ஒரு ஊரில் ரகசியமாக வைத்திருந்தார். சட்டமன்ற உறுப்பினரின் பேச்சை கேட்டு அவர் மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து அந்த பெண்களை பப்பு சிங்கிடம் ஒப்படைப்பார். பிறகு அந்த பெண்களின் குடும்பத்தாரிடம், உன் மகள் ஓடி போய்விட்டாள் என்று பொய் கூறிவிடுவார். சட்டமன்ற உறுப்பினரின் செல்வாக்கு காரணமாக யாரும் தங்கள் மகளை தேட முயற்சிப்பதில்லை. காவல்துறையிடமும் புகார் கொடுப்பதில்லை. ஒருவேளை யாராவது தைரியமாக முன் வந்தால் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் வாயை அடைத்து விடுவார்.
நம் நாட்டில் ஏழை பெண்களுக்கு பெண் பிள்ளைகள் என்பதே ஒரு பாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு பதிலாக பணம் கிடைக்கும் போது எதையும் கண்டுகொள்ளாமல் எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறார்கள். முழு அமைப்பையும் தான் எவ்வளவு எளிதாக ஏமாற்றி தன் வேலையை சாதித்துக் கொள்கிறேன் என்றும், இதுவரை யாரும் தன் கருப்பு பக்கங்களை உலகுக்கு காட்ட முடியவில்லை என்றும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். இந்த வழக்கில் வெற்றி பெற்ற பிறகு ரஜத்தையும் என்னையும் தீர்த்து கட்டிவிடப் போவதாகவும் அவர்கள் பேசினர். ஏனென்றால் ரஜத் தான் முதலில் அந்த சட்டமன்ற உறுப்பினரின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டு அவருக்கு எதிராக நிற்க துணிந்தவர். அதனால் அவர் மீது அந்த எம்எல்ஏ மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தார். எனக்கு எதிராக தூக்கப்பட்ட இந்த முதல் விரலை நான் வெட்டி எறியவில்லை என்றால் இதை பார்த்து இன்னும் பலருக்கு துணிச்சல் வரும். அதனால் இந்த விரலையே வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரைதான் நான் காத்திருக்கிறேன் என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். என் அக்காவை பற்றி அவர் எப்போது பேசுவார் என்று நான் ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், அந்த பெண் காஞ்சனாவிற்கு அவளுடைய அக்கா இனிமேல் கிடைக்கவே மாட்டாள். தன் அக்கா இப்போது எங்கே போயிருக்கிறாள் என்று அவள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள் என்றார். அப்போது அவர் அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு நபர், அவள் இப்போது துபாயில் உள்ள ஒரு பெரிய கிளப்பில் ஆடிக்கொண்டிருப்பாள். ஒருவேளை ஏதேனும் ஒரு பணக்கார ஷேக்கின் இரவுகளை வண்ணமயமாக்கி கொண்டிருப்பாள் என்று கூறினார். இதை கேட்டவுடன் நான் அப்படியே மயங்கி தரையில் விழுந்து விட்டேன். என் தலை சுற்றியது. என் அக்காவுக்கு இவர்கள் இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களா? அவள் வாழ்க்கை சீரழிந்து விட்டதே. அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலும் சொன்னார், அந்த காஞ்சனாவும் எனக்கு எதிராக பேசியது நல்லதல்ல. அவளும் பார்க்க மிக அழகாகத்தான் இருக்கிறாள். இந்த வழக்கு சலசலப்பு அடங்கிய பிறகு அவளையும் தூக்கி சென்று வேறு ஏதேனும் ஒரு நாட்டு கிளப்பிற்கு அனுப்பிவிட வேண்டும். அவளுக்கும் நல்ல விலை கிடைக்கும் என்று கூறி அவர்கள் விகாரமாக சிரித்தனர். நான் கண்ணீரோடு ராஜத்தை பார்த்தேன். திக்கி திணறி அவரிடம் கேட்டேன், என் அக்காவுக்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இப்போது அவள் என்ன நிலையில் இருக்கிறாளோ? இன்றைய மனிதர்கள் கழுகுகளாக மாறிவிட்டார்கள். என் அக்காவை அவர்கள் பீய்த்து தின்றிருப்பார்கள். என் அக்கா என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கிறாளோ தெரியவில்லை. துபாய் என்பது எட்டா கடி. நான் எப்படி அவளை சென்றடைவேன்? நான் இன்று வரை இந்த நாட்டின் வேறொரு மாநிலத்திற்கு கூட சென்றதில்லை. வெளிநாடு செல்வதெல்லாம் மிக தூரமான விஷயம். இப்போது நான் என் அக்காவை எப்படி திரும்ப கொண்டு வருவேன்? சொல் ரஜத், இனி என்ன நடக்கும்? ரஜத் எதுவுமே பேசவில்லை. நான் சொன்னேன், நீ எனக்காக நிறைய செய்து விட்டாய். ஆனால் இது என் அக்காவுடையதும் என்னுடையதும் தலையெழுத்து. எங்களுக்குள் இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகு நாங்கள் ஒன்று சேர்வது இனி சாத்தியமில்லை. உன்னால் குறைந்தது என் அக்காவுக்கு என்ன ஆனது என்றாவது இன்று எனக்கு தெரிந்தது. நான் உடனே எழுந்து நின்று என் துப்பட்டாவை ஒரு பக்கம் எறிந்துவிட்டு ராஜத்திடம் சொன்னேன், நீயும் உன் வழக்கறிஞருக்கான கட்டணத்தை என்னிடமிருந்து வசூலித்துக் கொள். உன் கடனை என் தலைமேல் வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. ரஜத் எழுந்து நின்றார். அவர் கீழே குனிந்து என் துப்பட்டாவை எடுத்து எனக்கு நன்றாக போர்த்தி விட்டார். பிறகு சொன்னார், வழக்கில் முழுமையாக வெற்றி பெற்ற பிறகுதான் நான் கட்டணத்தை பெறுவேன். அந்த அளவிற்கு நான் கீழ்த்தரமானவன் அல்ல. இன்னும் நான் இந்த வழக்கில் ஜெயிக்கவில்லை. நான் திகைப்புடன் ராஜத்தை பார்த்து கேட்டேன், இனி உன்னால் எப்படி இந்த வழக்கில் ஜெயிக்க முடியும்? என் அக்கா துபாயில் இருக்கிறாள். அவர்கள் என் அக்கா காதலனுடன் ஓடி போய்விட்டாள் என்று நிரூபித்து விட்டார்கள். இனி நம்மால் இந்த வழக்கில் ஜெயிக்க முடியாது. என் அக்கா ஒருத்தி தான் இவர்களின் உண்மையை உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரே சாட்சி. ஆனால் அவள் இனி துபாயிலிருந்து வரப்போவதில்லை. ரஜத் சொன்னார், வருவாள். உன் அக்கா துபாயிலிருந்து கண்டிப்பாக திரும்பி வருவாள். நான் சொன்னேன், வழக்கில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியில் நீ பைத்தியமாகி விட்டாய் என்று நினைக்கிறேன். அவளை யார் திரும்ப கொண்டு வருவார்கள்? ரஜத் சொன்னார், நாம் கொண்டு வருவோம். நாம் துபாய்க்கு செல்வோம். அங்கே உன் அக்காவை நாம் தேடி கண்டுபிடிப்போம். அவருடைய இந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு புதிய உயிரை பாய்ச்சியது. நான் கேட்டேன், நிஜமாகவா ரஜத்? நாம் துபாய்க்கு போகிறோமா? என்னிடம் விளையாடவில்லையே. ரஜத் சொன்னார், நிச்சயமாக இல்லை. நீ கவலைப்படாதே. நான் உன் அக்காவை எப்படியும் இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வருவேன். இதுவரை இவர்கள் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருப்பார்களோ தெரியாது. ஆனால் இவர்களின் செயலுக்கு உரிய தண்டனையை நான் கண்டிப்பாக பெற்று தருவேன். ரஜத் உடனே தன் தந்தைக்கு போன் செய்து சில மணி நேரம் பேசினார். நள்ளிரவில் ரஜத் என் அறைக்கு வந்து சொன்னார், உன் பைகளை அடுக்கிக்கொள். நாளை மதிய விமானத்தில் நாம் துபாய்க்கு புறப்படுகிறோம். நான் ரஜத்திடம் சொன்னேன், ஆனால் என்னிடம் பாஸ்போர்ட் கூட இல்லையே. ரஜத் சொன்னார், அதை பற்றி நீ கவலைப்படாதே. என் அப்பாவிற்கு எல்லா இடங்களிலும் செல்வாக்கு இருக்கிறது. நாளை காலைக்குள் உன் பாஸ்போர்ட் வீட்டிற்கு வந்துவிடும். அந்த தருணத்தில் எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை.
நான் ஓடி சென்று ரஜத்தை கட்டியணைத்து கொண்டேன். ஒருவேளை என் அக்காவுக்கு பிறகு வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்காக இந்த அளவிற்கு இறங்கி வந்து உதவி செய்யும் ஒரு மனிதரை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இன்று ரஜத் மட்டும் இல்லை என்றால் என் அக்காவை மீண்டும் சந்திக்கும் நம்பிக்கையே நான் இழந்திருப்பேன். நான் ரஜத்திடம் சொன்னேன், எந்த வார்த்தைகளால் உனக்கு நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செய்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. இந்த உலகில் என் அக்காவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அதற்கு ரஜத், உன் அக்கா உனக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பது எனக்கு தெரியும். உங்கள் பெற்றோர் இறந்த பிறகு உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் உங்களை வெறும் பகடை காய்களாகத்தான் பயன்படுத்தினார்கள். உன் அக்கா தான் தாய் தந்தை என இருவருமாக இருந்து உன்னை வளர்த்தாள். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றினாள். உன் அக்கா மட்டும் இல்லை என்றால் உன் சித்தப்பா உன்னை என்றோ பிச்சை எடுக்கும் கும்பலிடம் விட்டிருப்பார். அவர் எப்போதோ உன்னை அடகு வைத்திருப்பார். ஆனால் உன் அக்காவின் பிடிவாதமும் தைரியமும் தான் உன்னை காப்பாற்றியது. ரஜத்தின் வாயில் இருந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இது பல வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம். இது ரஜத்திற்கு எப்படி தெரியும்? நான் திகைப்புடன் ரஜத்தை பார்த்து கேட்டேன், இவை அனைத்தும் உனக்கு எப்படி தெரியும்? நான் இதை கேட்டதும் ரஜத் திடீரென மௌனமானார். ஏதோ யோசிப்பது போல தெரிந்த அவர் சற்று நேரம் கழித்து சொன்னார், அட, நான் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர். என் வாடிக்கையாளர்களை பற்றி எனக்கு அக்கு வேறு ஆணி வேறாக தெரியும். இதை கூறிவிட்டு அவர் உடனே அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சிறுமியாக இருந்தபோது நடந்த அந்த விஷயத்தை நாங்கள் யாரிடமும் சொன்னதே இல்லையே. அதுவும் அப்போது நாங்கள் வேறொரு ஊரில் இருந்தோம். அப்படி இருக்கையில் ரஜத்திற்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஏனோ ரஜத்தை எனக்கு முன்பே தெரியும் என்பது போல தோன்றியது. ஆனால் அது சாத்தியமில்லை. ஏனென்றால் நான் அவரை முதலில் நீதிமன்றத்தில் தானே பார்த்தேன். ஆனால் அவர் ஏன் எனக்கு நெருக்கமானவர் போல தெரிகிறார்? அவர் சொன்ன அந்த விஷயத்தை நினைத்து எனக்கு எதுவுமே புரியவில்லை. உண்மையில் இந்த ரஜத் யார்? அடுத்த நாள் நாங்கள் துபாயை அடைந்தோம். அங்கே ரஜத்தின் ஆட்கள் ஏற்கனவே தயாராக இருந்தனர். அவர்கள் என் அக்காவை பற்றிய தகவல்களை சேகரித்து வைத்திருந்தனர். ரஜத் சொன்னார், உன் அக்கா இப்போது இந்த நகரத்தின் மிகவும் விலை உயர்ந்த கிளப்பில் வைக்கப்பட்டிருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் கட்டாயத்தின் பேரில் அங்கே வரும் பணக்காரர்களுக்கு முன்னால் அவள் நடனமாட வேண்டியிருக்கிறது. இன்று அந்த கிளப்பில் விடுமுறை. ஆனால் நாளை மீண்டும் அங்கே ஆடல் பாடல் தொடங்கும். நாளை எப்படியாவது உன் அக்காவை அங்கிருந்து நாம் மீட்க வேண்டும். ரஜத் என்னிடம் ஒரு திட்டத்தை கூறினார். நான் அங்கே ஒரு பணக்கார சேக் வேடத்தில் சென்று ஏலம் கேட்டு உன் அக்காவை ஒரு இரவுக்காக விலைக்கு வாங்குவேன். நீயும் அங்கே வருவாய். நான் சொல்வதை போலவே செய். ரஜத் அந்த கிளப்பின் வரைபடத்தை மேசையில் விரித்து எனக்கு காட்டினார். இதுதான் நுழைவு வாயில். நீ இங்கிருந்து புறப்பட்டு இந்த இடத்திற்கு வர வேண்டும். இதுதான் அந்த கிளப்பின் முழு மின்சார விநியோகத்தையும் கட்டுப்படுத்தும் மெயின் சுவிட்ச் போர்டு. நீ இங்கேதான் தாக்க வேண்டும். அப்போதுதான் அங்கே மின்கசிவு ஏற்பட்டு வயர்கள் தீப்பிடிக்க தொடங்கும். அதன் பிறகு தீ மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிக்கும். அப்போது கிளப்பில் பெரும் குழப்பமும் நெரிசலும் ஏற்படும். அந்த சமயத்தில் நான் உன் அக்காவை அழைத்து கொண்டு கிளப்பை விட்டு வெளியே ஓடி வருவேன். ஆனால் இதிலெல்லாம் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் உயிருக்கே ஆபத்து இருக்கிறது. நான் உன் அக்காவை ஏலம் எடுத்து வாங்கும் வரை நீ எதையும் செய்துவிடக்கூடாது. அவள் என் கைக்கு வந்த பிறகுதான் அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு தப்பிப்பதில் எனக்கு வெற்றி கிடைக்கும். நான் ரஜத்திடம் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றேன். ரஜத் சொன்னார், நீ கவலைப்படாதே. உன் அக்காவை அந்த நகரத்திலிருந்து மீட்க விரும்புகிறாய் அல்லவா? நான் ஆமாம் என்று தலையசைத்தேன். அவர் சொன்னார், அப்படியானால் உன் அக்காவுக்காக நீ இதை செய்தே தீர வேண்டும். அடுத்த நாள் இரவு நானும் ரஜத்தும் சரியான நேரத்தில் அந்த கிளப்பிற்குள் தனித்தனியாக சென்றடைந்தோம். யாராவது என்னை பிடித்து விடுவார்களோ என்று எனக்கு மரண பயமாக இருந்தது. ஆனால் என் அக்காவுக்காக இதை நான் செய்தாக வேண்டும். அங்கே பலத்த பாதுகாப்பு இருந்தது. ஆனால் நான் ஒரு கோடீஸ்வர பெண் போல வேடமிட்டு சென்றதால் அங்கிருந்த சூதாட்ட விடுதியில் சூதாடினேன். நான் ஒரு கோடீஸ்வரி என்பதை அங்கே இருந்தவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தேன். அந்த பணத்தை எல்லாம் ரஜத் தான் என்னிடம் கொடுத்திருந்தார். அதன் பிறகு நான் மது அருந்தியது போல நடித்தேன். நான் போதையில் மிதப்பது போலவும் எங்கே செல்கிறேன் என்று தெரியாமல் தள்ளாடுவது போலவும் காட்டிக்கொண்டேன். இதனால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் யாரும் என்னிடம் கேள்வி கேட்க துணியவில்லை. இதை பயன்படுத்தி கொண்டு நான் அந்த மின்சார பெட்டி அருகே சென்று விட்டேன். இங்கே ரஜத் என் அக்காவை ஏலம் எடுத்து கொண்டிருந்தார். அதை நான் காதொலி கருவி மூலம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ரஜத் என் அக்காவை விலைக்கு வாங்கி அவளை தன்னுடன் அழைத்து செல்ல தொடங்கிய அந்த நொடியில் நான் என் வேலையை செய்தேன். திடீரென ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. நான் பயந்து ஒரு பக்கம் விழுந்தேன். ஆனால் நான் உடனே எழுந்து அங்கிருந்து ஓடினேன்.
தீ மிக வேகமாக 4 பக்கமும் பரவ தொடங்கியது. அங்கிருந்த எச்சரிக்கை மணிகள் அனைத்தும் ஒலிக்க தொடங்கின. கிளப்பில் தீ விபத்து ஏற்பட்டது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. எங்கும் பெரும் பதற்றமும் நெரிசலும் உண்டானது. ஆயிரக்கணக்கான மக்கள் தப்பிக்க வேண்டி வெளியே நோக்கி ஓடினர். இந்த அமளிக்கு நடுவே ரஜத் என் அக்காவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே தப்பினார். நான் வெகு தூரம் ஓடி சென்று ரஜத் சொன்ன அந்த இடத்தை அடைந்தேன். அங்கே சென்றதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன். என் அக்கா என் கண் முன்னே நின்றிருந்தாள். அவள் திகைப்புடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய தங்கை இங்கே எப்படி வந்தாள் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. நான் ஓடி சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டேன். ரஜத் சொன்னார், நாம் உடனே இங்கிருந்து கிளம்ப வேண்டும். நாங்கள் காரில் ஏறி ஹோட்டல் அறைக்கு சென்று எங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டோம். என் அக்கா என்னிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் ரஜத், உன் எல்லா கேள்விகளுக்கும் இந்தியா சென்ற பிறகு பதில் சொல்கிறோம். இப்போது எப்படியாவது இங்கிருந்து தப்ப வேண்டும் என்றார். அரை மணி நேரத்தில் நாங்கள் ரஜத்துடன் கிளம்பினோம். நான் காரில் இருந்து இறங்கியதும் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் முன்னே ஒரு பெரிய தனியார் விமானம் நின்றது. ரஜத் சொன்னார், இவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அதனால் விமான நிலையத்திலும் இவர்களுடைய ஆட்கள் பலர் ஏற்கனவே இருப்பார்கள். ஒருவேளை இங்கேயும் அவர்கள் இருக்கலாம். ஆனால் கடல் வழியாக தப்பிப்பது நமக்கு மிகவும் சுலபமானது. ஏனென்றால் உன் அக்காவின் பாஸ்போர்ட் நம்மிடம் இல்லை. அதனால் இதுவே மிகவும் பாதுகாப்பானது. ரஜத் என் அக்காவை ஒரு ஆண் வேடத்தில் மாற்றியிருந்தார். நாங்கள் உடனே கப்பலில் ஏறினோம். எங்கள் இதய துடிப்பு பயத்தில் மிக வேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஆனால் ரஜத் எனக்கு தாராளமாக ஆறுதல் சொன்னார். கவலைப்படாதீர்கள், நான் இருக்கும் வரை உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்றார். ரஜத்தின் அந்த வார்த்தைகள் எனக்கு மிகுந்த அமைதியை தந்தன. நான் அடிக்கடி அறியாமலேயே ரஜத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். என் பார்வை அவர் மீது இருந்து விலகவே இல்லை. ஏனோ என் இதயத்தில் அவர் மீது காதல் மலரத் தொடங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் போல தோன்றினார். ஆனால் அடுத்த கணமே என் யதார்த்த நிலை எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கே நான் ஒரு ஏழை அனாதை பெண், எங்கே அவர் ஒரு கோடீஸ்வரரின் ஒரே மகன் மற்றும் இந்த ஊரின் மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் எனக்கு ஒருபோதும் கிடைக்க மாட்டார். என்னை போன்ற ஒரு பெண்ணை அவர் ஒருபோதும் தன் வாழ்க்கை துணையாக ஏற்க மாட்டார். சொல்லப்போனால் அவர் என்னை வெறும் ஒரு இரவு இன்பத்திற்காகத்தானே பயன்படுத்த விரும்பினார். இந்த எண்ணம் என் மனதில் தோன்றியவுடன் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏன் ரஜத், நீ ஏன் என்னிடம் இப்படி நடக்க வேண்டும் என்று நான் நினைக்க தொடங்கினேன். ஆனாலும் ரஜத் உண்மையில் ஒரு கெட்ட மனிதரா என்று என் மனம் மீண்டும் மீண்டும் கேட்டது. இதுவரை அவர் எனக்காக செய்த எதையும் இந்த உலகில் வேறு யாராலும் செய்திருக்க முடியாது. எனக்காக எவ்வளவு பணத்தை தண்ணீராக செலவு செய்திருக்கிறார். அதுவும் அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் வகையில் எடுத்த முயற்சிகள் விலைமதிப்பற்றவை. உண்மையில் அவர் இவை அனைத்தையும் வெறும் ஒரு இரவு என்னுடன் கழிப்பதற்காகத்தான் செய்தாரா? அதை அவர் இவ்வளவு சிரமப்படாமலேயே எப்போதே செய்திருக்கலாமே. இன்று வரை அவர் என்னை தொட்டு கூட பார்த்ததில்லையே. எனக்கு எதுவுமே புரியவில்லை. ரஜத் எனக்கு ஒரு புரியாத புதிராகவே மாறிக்கொண்டிருந்தார். நான் அக்காவை அழைத்து கொண்டு ரஜத்தின் பங்களாவிற்கு சென்றபோது அவர் பிரமித்து போனார். ரஜத் எனக்கு எப்படியெல்லாம் உதவினார் என்பதையும், சித்தப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தியதால் நான் ரஜத்தின் ஆதரவுடன் இங்கே தங்கியிருப்பதையும் அக்காவிடம் விளக்கினேன். அமித் முதலில் தன்னை சீரழித்ததாகவும், ஒரு நாள் உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தன்னை மயக்கமடைய செய்து துபாய் கிளப்பில் விற்றுவிட்டதாகவும் அக்கா கூறினார். நான் மீண்டும் உன்னை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டேன் என்று அக்கா கூறி அழுதார். நான் சொன்னேன், நானும் அப்படித்தான் இருந்தேன் அக்கா. ஆனால் இவை அனைத்தும் ரஜத்தால் மட்டுமே சாத்தியமானது. திடீரென அக்கா ரஜத்தின் கால்களில் விழுந்தார். நீங்கள் என் தங்கைக்கும் கடவுளாக வந்திருக்கிறீர்கள் என்று கூறி அழுதார். ரஜத் அவரை தூக்கி நிறுத்தி அணைத்து கொண்டார். இதற்கெல்லாம் அவசியமே இல்லை. இது என் கடமை. நீங்கள் அறைக்கு சென்று ஓய்விடுங்கள். நாளை இந்த வழக்கின் இறுதி விசாரணைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றார். அக்கா சென்றவுடன் ரஜத்தின் முகபாவனை மாறியது. அவர் எனக்கு மிக அருகில் வந்து சொன்னார், உன் அக்கா என்னை ஒரு கடவுளாக நினைக்கிறார். நான் உங்களுக்கு உபகாரம் செய்ததாக அவர் கருதுகிறார். ஆனால் இந்த உபகாரத்திற்கு பதிலாக நான் அவர் தங்கையிடமிருந்து எதை பெறப்போகிறேன் என்பது அவருக்கு தெரியாதே. ரஜத் அப்படி சொன்னபோது ஏதோ எனக்கு வருத்தமாக தெரியவில்லை. நான் அவரிடம் சொன்னேன், இப்போது நீங்கள் என் உயிரை கேட்டால் கூட நான் அதை மகிழ்ச்சியுடன் தருவேன். நீங்கள் எனக்காக செய்ததற்கு இது ஈடாகாது. நீங்கள் எப்போது என்னை அழைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நான் மகிழ்ச்சியுடன் வருவேன். என் பேச்சை கேட்ட ரஜத் திடீரென பின்வாங்கினார். என்ன பேசுகிறாய் காஞ்சனா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கேட்டது சரிதான், சொல்லுங்கள். இன்று இரவே இந்த வழக்கிற்கான கட்டணத்தை செலுத்திவிடட்டுமா? ரஜத் சொன்னார், என்னை விட உனக்கு தான் அவசரம் அதிகமாக இருக்கிறது போல் இருக்கிறது.
ஆனால் இப்போது வேண்டாம், நாளை வழக்கின் தீர்ப்பு வரட்டும். அடுத்த நாள் நான் அக்காவை அழைத்து கொண்டு நீதிமன்றம் சென்றபோது அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அமித்தும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அக்கா நீதிமன்றத்தில் சாட்சி அளித்து அவர்கள் செய்த அத்தனை கொடுமைகளையும் உண்மையாக கூறினார். அத்தனை உண்மைகளும் இப்போது நீதிமன்றத்திற்கு தெரிந்துவிட்டன. இரண்டாவது ஆதாரமாக சட்டமன்ற உறுப்பினரின் பண்ணை வீட்டில் எடுக்கப்பட்ட ரகசிய பதிவுகளையும் நாங்கள் சமர்ப்பித்தோம். அதை பார்த்ததும் அவர்களின் முகம் வெளுத்து போனது. நான் துபாய் சென்று என் அக்காவை திரும்ப கொண்டு வருவேன் என்றோ, அவர்களின் பண்ணை வீட்டிற்கு சென்று ரகசிய வீடியோ எடுப்பேன் என்றோ அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிபதி அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமித் இருவருக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கி சிறைக்கு அனுப்பினார். நாங்கள் வழக்கில் வெற்றி பெற்று விட்டோம். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது ஏனோ நான் சோகமாக இருந்தேன். ஏனென்றால் வழக்கு முடிந்துவிட்டது. இனி நான் ரஜத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பதை என் இதயம் உணர்ந்திருந்தது. நான் அவரை விட்டு பிரிய விரும்பவில்லை. ஆனால் எந்த உரிமையில் நான் அவரோடு இருக்க முடியும்? அவர் வெறும் ஒரு இரவுக்காக மட்டுமே என்னை சொந்தமாக்கி கொள்வார். அதன் பிறகு எப்போதும் போல என்னை கைவிட்டு விடுவார். இதை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்த போது அக்கா சொன்னார், இனி நாம் தங்குவதற்கு புதிய இடத்தை தேட வேண்டும். அப்போது திடீரென ரஜத் எங்களிடம் வந்து, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அக்கா சொன்னார், வழக்கு முடிந்துவிட்டது, அதனால் நாங்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு ரஜத், அதற்கு அவசியமே இல்லை, இப்போதைக்கு என் வீட்டிற்கே வாருங்கள் என்றார். அவர் பிடிவாதமாக எங்களை அவர் வீட்டிற்கு அழைத்து வந்தார். ரஜத் என்னை அவர் அறைக்கு செல்லுமாறு கூறினார். அவர் ஏன் என்னை இவ்வளவு பிடிவாதமாக இங்கு அழைத்து வந்தார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் தனது கட்டணத்தை வசூலிக்க விரும்பினார். நான் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் என் அக்கா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அவளை காப்பாற்றுவதற்காக நான் என் கௌரவத்தையே அடகு வைத்து விட்டேன் என்று அவளிடம் என்னால் எப்படி சொல்ல முடியும்? நான் அமைதியாக ரஜத்தின் அறைக்குள் நுழைந்தேன். ஆனால் அங்கே காலடி வைத்தவுடன் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த அறையே நறுமணம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு முதலிரவு அறை போல அது காட்சியளித்தது. நான் சந்தோஷப்படுவதா அல்லது அழுவதா என்று எனக்கு புரியவில்லை. இன்று ரஜத்தின் மனைவியாக நான் இந்த அறைக்குள் நுழைந்திருந்தால் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருந்திருக்காது. ஆனால் நானோ வெறும் ஒரு இரவு இன்பத்திற்காக வந்தவள். இதை நினைத்து கொண்டே நான் அறைக்குள் நுழைந்து மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் அறையில் இருந்த தொலைபேசி ஒலித்தது. நான் அதை எடுத்தபோது மறுமுனையில் ரஜத் பேசினார். அவர் சொன்னார், அலமாரியில் மணப்பெண் உடை இருக்கிறது, அதை அணிந்து கொள். நான் முழு உணர்வோடு என் மனதை மகிழ்விக்க விரும்புகிறேன். அதனால் நான் அறைக்குள் வரும்போது நீ ஒரு மணப்பெண் கோலத்தில் அலங்காரத்துடன் இருப்பதை பார்க்க வேண்டும். இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்? என் உணர்வுகளை அவர் எவ்வளவு காயப்படுத்துகிறார் என்பது அவருக்கு தெரியாதா? அவர் என் இதயத்தோடு விளையாடுகிறார். ஆனால் நான் அவரை உண்மையாகவே காதலிக்க தொடங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து ரஜத் அறைக்குள் வந்தார். நான் மணப்பெண் கோலத்தில் அவர் முன்னால் நின்றேன். அவர் எனக்கு மிக அருகில் வந்து சொன்னார், இன்று நான் என் முழு விலையையும் வசூலித்துக் கொள்வேன். இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது. நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். அப்போது திடீரென நடந்த காரியத்தை கண்டு நான் மிரண்டு போனேன். நான் கண்களை திறந்து பார்த்தபோது ரஜத் என் நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தார். நான் திகைப்புடன் கண்களை விரித்து பார்த்தேன். அவர் சொன்னார், ஏன் அப்படி பார்க்கிறாய் என் மோகிலி? நான் மீண்டும் ஒரு முறை திகைத்து போனேன். மோகிலி என்ற பெயரை ரஜத் எப்படி அறிவார்? அந்த பெயரால் என்னை ஒருவன் மட்டும்தான் அழைப்பான். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை ரஜத் புரிந்து கொண்டார். நான் எதையும் கேட்பதற்கு முன்பே அவர் சொன்னார், ஆமாம், நான் அதே பிட்டுதான். உன் சித்தப்பா கடைக்கு அருகில் தள்ளுவண்டி வைத்திருந்தேனே, அதே பிட்டுதான் நான். ஆனால் என்னால் அவர் சொல்வதை நம்பவே முடியவில்லை. நான் கேட்டேன், ஆனால் நீ ஒரு அனாதை தானே, பிறகு இன்று நீ எப்படி இங்கே இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறாய்? ரஜத் சொன்னார், அதுதான் விதி. பார், என் விதி என்னை எங்கிருந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறது என்று. உன் சித்தப்பாவிற்கு இந்த நகரத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் வேலை கிடைத்த போது அவர் உங்கள் இருவரையும் அழைத்து கொண்டு இங்கே வந்துவிட்டார். ஆனால் நான் அங்கேயே தங்கிவிட்டேன். உன்னை கண்டுபிடிப்பதற்காக நான் இரவும் பகலும் உழைத்து பணம் சேர்த்தேன். ஏனென்றால் நான் உன்னை மட்டுமே நேசித்தேன். உன்னை மட்டுமே என் சிறந்த நண்பராக கருதினேன். ஒரு நாள் நான் சாலையை கடக்கும்போது ஒரு பெரிய கார் என் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அந்த காரில் இருந்தவர்கள் என்னை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று என் உயிரை காப்பாற்றினார்கள். நான் ஒரு அனாதை என்று தெரிந்ததும் அவர்கள் என்னை தத்தெடுத்து கொண்டார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, இன்று நான் அம்மா அப்பா என்று அழைத்தவர்கள்தான். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவர்கள் என்னை சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டார்கள்.
வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சிகளையும் எனக்கு கொடுத்தார்கள். ஆனால் நீ இல்லாமல் நான் எப்போதும் ஒரு குறையுடனேயே இருந்தேன். உன்னை தேடாத இடமில்லை. ஆனால் நீ எனக்கு எங்குமே கிடைக்கவில்லை. இறுதியில் எங்கே கிடைத்தாய் தெரியுமா? அதே நீதிமன்றத்தில். முதலில் உன்னை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அன்று உன் சித்தப்பாவை பார்த்தபோது நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன். அப்போதுதான் தெரிந்தது நீ அதே காஞ்சனா என்று. நான் மோகிலி என்று அழைக்கும் என் காஞ்சனா. உனக்காகத்தான் நான் இத்தனை வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருந்தேன். இதை கேட்டதும் நான் ரஜத்தின் மீது செல்லமாக 2-3 குத்துக்களை விட்டேன். நான் ரஜத்தின் நெஞ்சில் செல்லமாக அடித்து கொண்டே அழுது கொண்டே கேட்டேன், உனக்கு எல்லா உண்மையும் தெரிந்திருந்தும் ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை? என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தினாய்? நீ என்னை எவ்வளவு பயமுறுத்தினாய் தெரியுமா? ரஜத் சிரித்து கொண்டே சொன்னார், நீ மட்டும் என்னை சும்மா விட்டாயா? நினைவிருக்கிறதா? நமிதா அக்காவின் நண்பன் ராஜனுடன் சேர்ந்து என்னை எவ்வளவு கிண்டல் செய்தாய்? நீ ராஜனை விரும்புவதாகவும் என்னை அல்ல என்றும் நாடகமாடினாயே. அதற்குத்தான் நான் இப்போது பழி வாங்கினேன், வேறொன்றும் இல்லை. இவ்வாறு கூறி ரஜத் வாய்விட்டு சிரித்தார். அப்போது திடீரென அக்கா அறைக்குள் வந்தார். அவர் சொன்னார், ரஜத் என்னிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டான். நம்முடைய பழைய பிட்டுதான் இவன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்றார் அக்கா. ரஜத் சொன்னார், சரி அக்கா, நீங்களும் சீக்கிரம் தயாராகுங்கள். இன்று எனக்கும் காஞ்சனாவிற்கும் திருமணம். நான் திகைப்புடன் ரஜத்தை பார்த்தேன். அவர் சொன்னார், இப்போது எந்த கேள்வியும் கேட்காதே. உன் அக்காவையும் தயார் செய். இன்னும் 1 மணி நேரத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். 1 மணி நேரம் கழித்து நாங்கள் ஒரு பெரிய கோவிலை அடைந்தோம். அங்கே ரஜத்தின் பெற்றோர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். அங்கே மற்றொரு மணமகன் நின்றிருந்தார். அவர் தனது தலையை உயர்த்திய போது நான் அதிர்ந்து போனேன். அவர் வேறு யாருமல்ல, ராஜன்தான். ரஜத் சொன்னார், நீ என்னை விட்டு போய்விட்டாய். ஆனால் நான் ராஜனை என்னிடமிருந்து பிரிய விடவில்லை. நான் என் காலில் நின்ற பிறகு ராஜனும் வாழ்க்கையில் முன்னேற உதவினேன். உன்னை பற்றி தெரிந்ததும் ராஜனிடம் அனைத்தையும் கூறிவிட்டேன். நமிதா அக்காவும் ராஜனும் ஒருவரை ஒருவர் நேசிப்பது எனக்கு தெரியும். அதனால்தான் எனக்கும் உனக்கும் திருமணம் நடக்கும் போதே அக்காவுக்கும் ராஜனுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ரஜத்தின் இந்த பேச்சை கேட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவரை கட்டியணைத்து கொண்டேன். அதன் பிறகு எனக்கும் அக்காவுக்கும் எங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணைவர்களுடன் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. ரஜத்தின் மணப்பெண்ணாக நான் அவருக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் ரஜத் அறைக்குள் வந்தார். அவர் என் முகத்திரையை விலக்கி, நீ உண்மையில் மிக அழகாக இருக்கிறாய் காஞ்சனா என்றார். நான் ரஜத்தின் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், மிஸ்டர் ரஜத், இன்று உங்கள் இந்த வாடிக்கையாளர் உங்கள் கட்டணத்தின் ஒவ்வொரு தவணையையும் மகிழ்ச்சியுடன் செலுத்த தயாராக இருக்கிறாள். இதை கேட்டதும் நாங்கள் இருவரும் வாய்விட்டு சிரித்தோம். அதன் பிறகு எங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கினோம். இன்று நானும் அக்காவும் எங்கள் காதலர்களுடன் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி.